வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இப்போ வந்து மதியம் 2 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன், இது வந்து மீன் வாங்கி வந்திருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதில் வந்து பாதி எடுத்து குழம்பு வச்சுட்டு பாதி வறுக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாங்காய் போட போகிறேன். இது பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். மாங்காய் போடுறதுனால கொஞ்சமாக புளிக்கு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். மாங்காவே புளிப்பு, அதனால் கொஞ்சமாக புளி போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து பூண்டு உரிச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒலை கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதும் டேஸ்ட்டு தரக்கூடியதும் வெந்தயம். இதை தான் இப்போ நம்ம போட்டுக்க போகிறோம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். ரெண்டாவது வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஒரு 4 வெங்காயம் வதக்குறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். அது அப்புறமா தக்காளி போடலாம். தக்காளி போட்டு குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மீன் எடுத்து ஊற வச்சுக்கலாம். மீன் மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மீன் மசாலா தான் வாங்கியிருக்கிறேன். நான் வீட்டில் எதுவும் அரைக்கலை, அதனால் மீன் மசாலா வாங்கி வந்து போட்டு ஊற வச்சு வறுத்து சாப்பிட போகிறோம். குழம்பு வச்சிடலாம். இந்த அளவு போதுமா? இந்த அளவு போதும் வறுக்க. இதை வந்து குழம்பு வச்சுக்கலாம். ஓகேங்களா? வறுக்கிறதுக்கு இது ஃபிஷ் மசாலா குழம்பு தானே இது. ஆமாம், அது குழம்பு வைக்கிறது. இது வறுக்கிற இது குழம்பு தூள். இது வந்து ஃபிஷ் கறின்னு போட்டிருக்குது. இதுதான் வந்து ஃபிஷ் ஃப்ரை. இதுதான் இது கட் பண்ணுறேன் நான். வெங்காயம் வந்து அடி பிடிக்க போகுது, அதனால் கலரி விட்டுட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மசாலா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்க, அப்படியே கொட்டலாம். படன்னு காரம் இருக்குல்ல, திட்டமாக இருக்குமா இதுக்கு? தெரியலையா? ஏன் கீழே மேலே கொச்சு? உப்பு போடணுமா? ஆமாம், தெரியல. மக்கி பார்த்துட்டு தான் போகணும். உப்பு இருக்குது, உப்புலாம் எல்லாம் இருக்குது. லைட்டாக எண்ணெய் சேர்த்து கை கழுவிட்டேன். இப்போ அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாமா? நல்லா இருக்காது. பத்துமா? கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள். சரி, நல்லா இருக்கும். சரி, இது வரப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற வச்சா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக ஊறிடும். வஜன் வைக்காத போட்டோம்னா இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம இப்போ குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளி போட போகிறோம். பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தான். இன்னும் பூண்டும் போடணும். பூண்டை போட போகிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறேன். பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்க்கலாம். இப்போ தூள் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு தூள், மீன் குழம்பு தூள், ஃபிஷ் கிரேவி தூள். இது வந்து இன்னும் தூள், குழம்பு தூள். அதனால் இன்னும் கொஞ்சம். இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து புளி இந்த
புளியை கரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். அதை வேறு எடுத்து குழம்பு கொச்சிச்சு. இப்போ வந்து இது போடலாம், மீன் போடலாம். போட்டுக்கலாம். அதுக்கு பேன் வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயட்டும். சூப்பராக பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு. உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.